உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். வெகு நாட்களுக்கு பிறகு நான் உங்களை யூடியூப் மூலமாக சந்திக்கிறேன். இந்த ஆடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக பெரிய மகிழ்ச்சி. இந்த ஒரு சில காலம் நேரங்களில் நான் எந்த ஒரு ஆடியோவும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. முதலாவதாக பல வேலைகள், சாயியோட ஆன்மீக பணிகள், வேறு வேலைகள் எனக்கு கொடுக்கப்பட்டன. மற்றொரு முக்கியமான காரணம் நான் சிந்திச்சதுல தெரிஞ்சது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு பக்தர்களுக்குமே ஒரு 5 நிமிஷம் சாய்பாபா பத்தி கேட்கறதுக்கோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் அவங்களால ஒதுக்க முடியல. அவங்க எல்லாம் ரொம்ப வேகமா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு மகா பெரிய கடல். அந்த கடல் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு நிமிஷத்துல சொன்னா முடியாது. எனக்கு ஒரு நிமிஷத்துல பேசுற அளவுக்கு எனக்கு அந்த திறமை இல்லை. அதை நான் உணர்ந்தேன். அதனால கொஞ்சம் நான் என்ன நானே தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த நேரத்துல எது யார்கிட்ட போய் சேரணுமோ அந்த சமயத்துலதான் சுவாமி பாபாவே கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு உங்களோட நான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சாய்பாபாவோட லீலை பகிர்ந்துக்க விரும்புறேன். பாபாவோட ரொம்ப விரும்பிய ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா குஷால் சந்த் ரஹாத்தால இருக்காரு இல்லைங்களா. ஆனா அவர் ரொம்ப பணக்கார குடும்பத்திலேருந்து வராரு. அவருக்கு 2000 ஏக்கருக்கு மேல அந்த காலத்திலேயே நிலம் இருந்தது. ரொம்ப ரொம்ப பணக்காரர். ஆனா பாபா மேல உயிரே வச்சிருந்தாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் என்னன்னா, அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப சோம்பேறித்தனமா தான் எப்பவுமே இருப்பாரு. மத்தியான நேரத்துல கரெக்டா ஆர்த்தி டைமுக்கு வந்துடுவாரு. ஏன்னா பாபாவோட பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பாபா இதை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் குஷால் சந்தை கூப்பிட்டு, நீ என்ன வேலை செய்யறன்னா, நான் எந்த வேலையும் செய்யல. ஏன் நீ செய்யல அப்படின்னா, எனக்கு செய்யணும்னு தோணல, எனக்கு எல்லாமே சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கிறபடி சொல்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, நீ அவ்வளவு நிலம் வச்சிருக்கல, அந்த நிலத்துல ஒரு புதையல் இருக்கு. அத முதல்ல நீ தேடி கண்டுபிடி அந்த புதையலன்னு. அப்படியா, என் நிலத்திலேயே புதையல் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு குஷால் சந்த். ஆமா, நீ அதை போய் நிலத்தை இது பண்ணி பாரு, அதுல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. சோ இவர் வேக வேகமா அங்க போயிட்டு அந்த நிலத்தோட நீட்ட வரிசைக்கு மொத்தமா அதை தோண்டி பாப்பாரு. ஒண்ணுமே கிடைக்காது. அடுத்த நாள் பாபா கிட்ட பாபா நீங்க அதெல்லாத்தையும் தோண்டி பார்க்க சொன்னீங்க, மொத்த நிலத்தையும் நான் உழுது பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நீ குறுக்க தானே, நீட்டக்கா தானே நீ உழுத, இப்போ குறுக்க உழுது பாரு, கண்டிப்பா அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் பாபாவோட வார்த்தை என்னைக்குமே பொய் ஆகாது அப்படிங்கிறது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்களும் நம்மளை விட அதிகமா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பாபா கூடி இருந்தவங்க. அவன் என்ன பண்றாரு, குஷால் சந்த் அடுத்த நாள் போயிட்டு குறுக்கையும் உழுது பார்த்துடுறாரு. அப்பவும் ஒண்ணும் கிடைக்காது. திரும்பவும் பாபா கிட்ட சொல்றாரு, பாபா 2 வகையா நீங்க சொன்னது நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு. சரி, செஞ்சதுதான் செஞ்சேன், நீ ஒண்ணு பண்ணு, இந்த மிளகாவோட விரைய போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாபா. சோ இவர் பாபாவோட கட்டளையை மீற முடியாது. இந்த காஞ்ச மிளகா சிகப்பு மிளகா, நம்ம அந்த மிளகாவோட விதையை எடுத்துன்னு போயிட்டு அவர் ஃபுல்லா நடுறாரு. நட்டு நாத்து அது பெருசா செடி எல்லாம் ஆகி அப்படி ஒரு விளைச்சல் அவருக்கு. அந்த சமயம் பார்த்து ஷிரடி, மகாராஷ்டிரா, அந்த என்டையர் அந்த சுட்டு வட்டார ஏரியாலேயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிளகாக்கு அவ்வளவு பற்றாக்குறை ஏற்படும். எல்லாரும் எவ்வளவு காசு கொடுத்து வேணாலும் வாங்க தயாரா இருப்பாங்க. அப்போ இவர் அதுக்கான செஞ்ச ஒரு உழைப்போ அதுக்கு போட்டிருக்கிற முதலீடோ ரொம்ப கம்மி. ஆனா இவருக்கு கிடைச்சிருக்க ஒரு சன்மானம், அந்த ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது பல மடங்கு அவருக்கு கிடைக்கிறது. அப்போ பாபா கிட்ட சொல்றார். அப்போ பாபா சொல்றார், இதுதான் உன்னோட புதையல், உன்னோட உழைப்பு தான் உன்னோட புதையல். நீ நினைச்சியா சாதாரண ஒரு மிளகால நீ இவ்வளவு சம்பாதிப்ப, நீ நினைச்சியா? அதனால எப்பவுமே
இந்த உன்னோட சோம்பேறித்தனத்தை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெகுலரா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே நீ இருந்த அப்படின்னா உன்னோட வேலைக்கு வேண்டிய ஊதியமோ அதுக்கான ஒரு பரிசோ தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இதே சாய்பாபா பாத்தீங்கன்னா தாமு அண்ணா காசர் அப்படிங்கிறவர் வந்து ஷிர்டிக்கு வந்து பாபா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. நான் வந்து இந்த பஞ்சு வியாபாரம் பண்ணலான் இருக்கேன், அரிசி வியாபாரம் பண்ணலான் இருக்கேன்னா பாபா வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. நீ இதுல வந்து முதலீடு பண்ணேன்னா உனக்கு போட்ட பணம் மொத்தமா போயிடும், நீ வந்து ஏமாறப்படுவ, உனக்கு நஷ்டமாயிடும் அப்படின்னு. அதே போலதான் அதாகும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், நடக்கிறது நடக்க போறது நடந்தது எல்லாமே வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு மகா பெரிய ஒரு சக்தி அப்படின்னா அது நம்ம சாய்பாபா தான். அதனால சில விஷயங்கள் தள்ளி போறது நம்ம வாழ்க்கையில, சில விஷயங்கள் நடக்கல, நடந்த விஷயங்கள் வந்து கசப்பான விஷயங்களா இருக்குன்னா அதுக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினைகள் காரணம் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுண்டு அந்த ஒரு சூழ்நிலையிலையும் சாய்பாபா தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட காலையை வந்து நம்ம சரணமடைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அவர் வந்து அந்த வரக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல வந்து மிகப்பெரிய சதவீதம் வந்து எடுத்துருவாரு. யாராலையும் கர்மாவை தப்பிக்க முடியாது. அது ஒரு சில பர்சன்டேஜ் கர்மா வந்து நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அது விருப்பத்தோட நம்ம பாபா நம்மளை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையோட நம்ம செய்வோம். ஓம் சாய்ராம்.